இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒரு வசனம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏன் காவேரி இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பேச ஆரம்பிப்பார். நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு வந்து இப்போ விஜய் வந்து காவேரிக்கிட்ட புலம்ப ஆரம்பிப்பார். அதாவது இந்த சமயத்தில் அவர் திருப்பி திருப்பி பேசுகிறது, புலம்புறது எல்லாமே வந்து நம்மளே வந்து இந்த சீரியல் பார்த்தது ஏன் அப்படின்னு நமக்கு நம்மளே புலம்பிக்கலாங்கிற அளவுக்கு தான் இந்த சீரியல் இப்போ போயிட்டுருக்கு. அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வச்சு கதையை இழுத்து கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையை அதுவாக நேச்சுரலாலாம் கொஞ்சம் கூட எதுவும் க்ரியேட் ஆகிற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே கண்டமேனிக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் அந்த கதை இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதில் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் மறந்து விஜய் காவேரியை மட்டும் காமிச்சாலே போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வேறு வந்துட்டாங்க. இதில் விஜய்க்கு காவேரி பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கதையை எப்படி வேணால் எடுத்து போகலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ விஜய் மேலே பழி போடுறாங்களாம். வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இடிச்சு விடணுங்கிற பிளான் போட்டதே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்பிராஜனை நம்ப வச்சு அதை வந்து பரப்பி விட்டு அதை வச்சு மிரட்டி வெண்ணிலாவையும் உங்களுக்கு வழிக்கு வர வச்சு கல்யாணத்தை பண்ண வச்சிடலாம். அதில் காவேரியை வந்து வேணே காவேரி அம்மா உசுப்பேற்றி விட்டால் காவேரி அம்மா காவேரிக்கிட்ட கௌரவத்துக்காக ஈகோக்காக அதெல்லாம் வேணான்றுவாங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதை வேறு அஜய் கேட்டுட்ருக்காரு. ராகினியும் அஜயை வந்து அப்படியே லைட்டாக தூபம் போட்டு அவங்கள வந்து இந்த பக்கம் நம்ப வைக்கிறாங்க. இதுக்கு நல்ல விஜயும் காவேரியும் ஒரே ரொமான்ஸ் தான். இவங்க சமைக்க அவரை தூக்கிட்டு போய் அவங்கள வந்து பெட்டில் படுக்க வச்சு என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்க, அதுக்கப்புறமா வந்து சாப்பிடும் பொழுது வந்து மாங்காய் ரசம் பூண்டு தொகையெல்லாம் வச்சு கொடுத்து அதை வேற ஊட்டி விட, அப்புறம் சாப்பிடும் பொழுதே வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புலம்ப, நம்ம ஏன் தனியாக இருக்கணும், நம்ம ஏன் பிரிஞ்சு இருக்கணும், ஏன் என்னை விட்டு போகிற அப்படின்னா எங்கள் அம்மாவுக்காக தான், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, வெண்ணிலாவும் பாவம் இல்லை, உங்களுக்கு வெண்ணிலா மேலே அன்பு இருக்குல்ல, அவளை நீங்கள் சரி பண்ணணும்ல அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உடனே நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டகாலம், நமக்கு வந்து ஏன் இதெல்லாம் பார்க்கணும், ஏன் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை தான் நாங்களும் கேட்குறோம். நாங்கள் ஏன் இதெல்லாம் பார்க்கணுங்கிற அளவுக்கு கொடுமையாக இப்போ கதை போயிட்டுருக்கு. ஸோ இதில் மாற்றி அமைக்கிற மாதிரி விஷயங்கள் வருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்கிற யாராவது போட்டு கொடுத்து சாரதா பிரச்சனை பண்ண போகிறாங்களா, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை சீக்கிரமாக வீட்டுக்காக சொல்லலாம், அதையும் சொல்லாமல் எத்தனை நாள் இழுக்க போகிறாங்க, அப்போல்லாம் பிஸ்னஸ் பெருசாகிற வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. இந்த லாஜிக்கெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.